போயிட்டு வா சரியா? அக்கா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்டயா? என்னது கேட்க போற? உனக்கு தான் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல, வேன்லாம் வந்து நிக்கும், சீக்கிரமா நீ கிளம்பு. அக்கா நான் டெய்லி உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நீ ஏன் உன் மூஞ்செல்லாம் டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல குட்டி, நீ உடனே ஸ்கூலுக்கு கிளம்பு. உனக்கு தான் லேட் ஆயிட்டு இருக்குல, சும்மா என்கிட்ட இருந்து வாய் அடிச்சுக்கிட்டு இருக்காத. பூமாரி அக்கா நீ முன்னாடி எல்லாம் என்கிட்ட இப்படி கோவமாவே பேச மாட்டேன், ஆனா இப்போ நான் உன்கிட்ட வந்து பேச வந்தாலே நீ என் மேல கோவப்படுற. ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. உன்னை மாமா வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ? நீ படிக்கலங்கிறதுக்காண்டி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ? பூமாரி அக்கா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? நீ என்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டு என் கூட படிக்க வரியா? குட்டி இங்க இருந்து கிளம்புறியா என்ன? பூமாரி அக்கா நீ எதுக்கு கோவப்படுற? உன்னை படிக்கலங்கிறதுக்காண்டி தானே மாமா வேண்டான்னு சொன்னாங்க, நீ என் கூட வந்து படிக்க வந்தா என்னவா? ஏய் முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதங்க நின்னு லூசு மாதிரி. நீ யாக்கா என் மேல கோவப்படுற? முன்னாடி எல்லாம் நீ என்கிட்ட பாசமா தானே இருப்ப, இப்ப என்னாச்சு உனக்கு? திடீர்னு என் மேல இப்படி கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போறியா? வயசுக்கு மிச்சமா பேசிக்கிட்டு. குட்டி மலரக்கா பூமதி அக்காவை பாரு, என் மேல கோவப்படுறா. நீ என்ன கேட்ட அவகிட்ட? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது, நீ கிளம்பு உடனே. நீயும் என் மேல கோவப்படுற. முன்னாடி எல்லாம் ரெண்டு பேரும் என்ன எப்பவுமே கொஞ்சிட்டே இருப்பீங்க, இப்பெல்லாம் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு உங்க ரெண்டு பேரையும் சுத்தமா பிடிக்க கிடையாது. நீங்க என்னத்தையும் பண்ணுங்க, இனிமே நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இவ ஒருத்தி. பூமாரி நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி மலர். என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனை நாளைக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க போற? எதுக்கு இப்ப என்ன கத்துற தேவையில்லாம? ஓஹோ நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? எவ்வளவு நாளைக்கு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? எவ்வளவு நாளைக்குனா என்னால எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியுதோ அவ்வளவு நாளைக்கு நான் இப்படிதான் இருக்க முடியும். வேற என்ன பண்ண சொல்றேன் என்னால? எனக்கு என்ன உன்ன மாதிரி கையில படிப்பு இருக்கா, இல்ல ஏதாவது வேலை இருக்கா போறதுக்கு? சும்மாதான் இருக்க முடியும், எதுவும் படிக்கல, வாழ்க்கை இப்படி ஆயாச்சு. அப்போ வீட்டுல முடங்கிதான் இருக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? ஏன் பூமாரி இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசுறது நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. டெய்லியும் உன்னை பார்த்துட்டு என்னால ஆபீஸ்ல போய் ஒழுங்கா வேலை கூட பார்க்க முடியல. வேற என்ன மலர் என்ன பண்ண சொல்ற? நான் பேசாம இருக்கேன், நான் என்னத்தையும் பண்ணிட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ பேசாம கிளம்பு. குட்டிக்கு சொன்னதுதான் உனக்கும், நீ கிளம்பு. ஆபீஸ்க்கு உனக்கு லேட் ஆயிட்டு இருக்குல்ல, கிளம்பு. ஏன் பூமாரி இப்படி இருக்க? கிளம்பு மலர், ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி இருந்தா என்னவா? உன்னை வேண்டான்னு சொன்ன அவன் நல்லா தானே இருக்கான், நீ ஏன்டி இப்படி உட்கார்ந்துருக்க? நான் வேணா ஒண்ணு பண்ணட்டா? எங்க ஆபீஸ்ல உனக்கு ஏதாவது சிம்பிளா வேலை இருக்கான்னு கேட்கட்டா? நீ வந்து ஒர்க் பண்றியா? என்ன மலர் பேசுற? ஒரு 10th கூட பாஸ் பண்ணாதவளுக்கு யாராச்சும் வேலை தருவாங்களா? என்ன பேசுற நீ? முதல்ல நான் அட்லீஸ்ட் ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தாலாச்சும் நீ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கலாம் மலர். என்ன பேசுது? தேவையில்லாம இப்படி எல்லாம் இனிமே என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு கிளம்பு. தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ 10th பாஸ் பண்ணா அப்போ உனக்கு வேலை கிடைக்கும் நீ சொல்ற. 10th பாஸ் பண்ணியிருந்தா தானே வேலை கிடைக்கும்னு சொன்னேன். உனக்கு புரியுதா இல்லையா நான் பேசுறது? அதான் பூமாரி, நீ 10th பாஸ் பண்ணா உனக்கு வேலை கிடைக்கும், அப்படித்தானே? ஏய் மலர், நான் 10th ஒருவேளை பாஸ் பண்ணியிருந்தா எனக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்றேன். நீ தேவையில்லாம என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத, கிளம்பு. அதான் பூமாரி நானும் சொல்றேன், நீ இப்போ 10th பாஸ் பண்ணினா உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். என்ன விளையாடுறியா? எந்த நேரத்துல என்ன படிக்க சொல்ற? இத்தனை வயசுக்கு அப்புறமா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? பூமாரி நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ போய் படிக்கலாம் வேணாம், 10th எக்ஸாம் மட்டும் எழுது. விளையாடாத, கிளம்பு. டென்ஷன் படுத்தாத. பூமாரி நான் உண்மையிலேயே சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ 10th பாஸ் பண்ணா என்ன, உனக்கு ஏதாவது வேலை கிடைக்க தானே செய்யும். அவன் உன்னை எதுக்காக வேண்டான்னு சொன்னா? நீ படிக்கலங்கிறதுக்காக தானே வேண்டான்னு சொன்னா. நீ படிச்சு காட்டு பூமாரி. விளையாடாத, தயவு செஞ்சு கிளம்பிடு. என்ன பூமாரி சொல்ற? நீ படிச்சு காட்டு. ஏன் உன்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ நீ நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே, உன்னோட முடியாத காரணத்துக்காண்டி தானே நீ படிக்காம இருந்த. உனக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நீ படிக்காம இருந்தியா? இல்ல உனக்கு படிக்க தெரியாதனால நீ படிக்காம இருந்தியா? இல்ல குடும்ப சூழ்நிலையில நீ படிக்காம இருந்த. இப்ப நீ படிச்சா என்ன? என்ன மலர் சொல்ற? 10th எக்ஸாம் பண்ற பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு சின்ன பிள்ளைங்களா இருக்குங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய மாடு மாதிரி இருக்கேன், என்ன போய் 10th எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நான் எல்லா விதத்துலயும் அவமானப்பட்டாச்சு, இதுலயும் எனக்கு அவமானப்படுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தயவு செஞ்சு ஆள விடு. பூமாரி குட்டி இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசாம இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவ சின்ன குழந்தை, அவ கூட எவ்வளவு மெச்சூரிட்டியா உன்கிட்ட நீ படிக்க வரியான்னு கேக்குறா. உண்மையிலே அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த தாட் ப்ராசஸே வருது. அதுவும் இல்லாம நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் வருது. இப்ப கூட ஒன்றும் தடை கிடையாது, வயசு ஒரு காரணமே கிடையாது படிப்புக்கு. இப்போ எத்தனை வயசுக்கு அப்புறம் கூட டிகிரி வாங்கினவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பூமாரி. உண்மையிலே உனக்கு அது தெரியல, நீ வீட்டில் இருக்கிறதுனால வெளியுள்ள சூழ்நிலை உனக்கு தெரியல.
இதை சொல்றியா? என் கூட ஒர்க் பண்றவங்க எத்தனை பேர் என்னை விட பெரியவங்களா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் டிகிரியே வாங்கியிருக்காங்க. எல்லாருமே 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட டிகிரி வாங்கினவங்கலாம் என் கூட ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. என்ன தேவையில்லாத கன்வின்ஸ் பண்ணாத, ஆளை விடு. பூமாரி, உனக்கு 2 நாள் டைம் தரேன். நீ நல்லா யோசி. நீ உண்மையிலே தனிமையில இருந்து நல்லா யோசி பூமாரி. இந்த வயசுல கூட நீ நல்லபடியாக படிக்கலாம். புரியுதா இல்லையா? இங்க பாரு பூமாரி, உன்னை இப்படி கேவலப்படுத்தி உன்னை வாண்டான்னு சொன்னவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னா நீ கண்டிப்பா படிச்சு ஆகணும். விளையாடாத சரியா? எனக்கு இதுக்கு மேல படிப்பும் வேணாம், கல்யாணமும் வேணாம், எதுவும் வேணாம். தயவு செஞ்சு இதை தனியா விடுங்க, அதுவே எனக்கு போதும். தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறதா இருந்தா இனிமே அக்கா தங்கச்சி யாருமே வேண்டான்ட்டு நான் அநாத ஆசிரமத்துல போய் இருந்துருவேன். இந்த பேச்சு இனிமே என்கிட்ட வேணாம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா உங்ககிட்ட சொல்றேன், இனிமே படிக்கணும் இல்ல வேலைக்கு போகணும் ஏதாவது ஒரு பேச்சு என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் படிச்சாதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா? படிக்காதவங்களாம் எதுவும் சாதிக்கல. எத்தனையோ பேர் படிக்காதவங்க கூட சாதிச்சுதான் இருக்காங்க. தேவையில்லாம இனிமே என்ன படின்னு சொல்லாத. பூமாரி, நீ என் மேல கோவத்துல நீ இப்படி எல்லாம் பேசுற. நீ ஒரு 5 நிமிஷம் தனிமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு உனக்கு கண்டிப்பா புரியும். எனக்கு எதுவுமே புரிய வேணாம் சரியா? என் வாழ்க்கை எப்படியோ போகுது, தூர விடு. தேவையில்லாம எதுவும் என்கிட்ட பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணாத. எனக்கு இந்த படிப்புங்கிற விஷயமே இனிமே தேவை கிடையாது. அதெல்லாம் என் வாழ்க்கையில எப்பவும் முடிஞ்சாச்சு. இனிமே அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. என்ன பேசுற பூமாரி? உனக்கு என்ன 90 வயசு ஆகுது நீ படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? இப்ப கூட நீ சுடிதார் போட்டு போனா நீ 10th படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருப்ப. ஏன் இப்படியெல்லாம் நீ பண்ற? உனக்கு படிப்பு எவ்வளோ பிடிக்கும்ட்டு முன்னாடில இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். நீ அம்மாக்காக தான் படிப்பே விட்டேங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஸ்கூல் போகல என் புக்கை எடுத்து எத்தனை வாட்டி நீ பார்த்துருக்கேங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியோ? நான் உன்னை தூரத்துல இருந்து நான் எல்லாத்தையுமே பார்த்து தான் இருக்கேன். ஆனாலும் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன். நான் உன்னை படிக்க வைக்க முடியும் என்னால். அதுக்கான எல்லா இதுவும் என்கிட்ட இருக்கு. நீ படிக்க ஓகேன்னு மட்டும் சொல்லு பூமாரி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படி. 10th 12th எக்ஸாம் மட்டும் நீ எழுதுனா போதும். அப்புறம் நீ ஈஸியாக டிகிரி வாங்கலாம். உன்னை பார்த்து பேசினவங்க முன்னாடி நீ கண்டிப்பாக எதிர்த்து பேசலாம். நீ ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். நான் உண்மையிலேயே சொல்கிறேன் பூமாரி. நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு பூமாரி. நான் உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் பூமாரி. இனிமே படிப்பை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாத. டாட். பூமாரி, பேச்ச விடு மலர். இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாத, அவ்வளவுதான். என்ன இவ இப்படி இருக்கா? வாழ்க்கையில் இவ நல்லபடியா வர்றதுக்கு நான் ஒரு நல்ல இது சொல்லியிருக்கேன். ஆனா இவ அதை ஏத்துக்கிட கூட மாட்டேங்கிறாளே. ஏன் இவ இப்படி இருக்கா? இவ சொசைட்டிக்காக தான் பாக்குறா. இவ தன்னை பார்க்கவே இல்லை. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத பத்தி தான் திங்க் பண்ணி தான் படிக்கவே மாட்டேன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. அவ வாழ்க்கையை நல்லபடியா ஆக்குறதுக்கு இதை விட வேற வழியே இல்லை. இதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது அவ கையில தான் இருக்கு. என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பர்சனல் விஷயத்துல யாரும் தலையிட முடியாது. நம்ம ஐடியா தான் சொல்ல முடியும். அதான் அவ எடுத்துக்கிட்டு நடக்கிறது அவ இஷ்டம். இதுக்கு மேல நான் அவ விஷயத்துல தலையிடவும் முடியாது. அவ கண்டிப்பா ஒரு நல்ல முடிவா சொல்றான்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அவ நல்ல முடிவு சொல்லணும்.